பழம் வந்து ஒரு 7 பழம் எடுத்திருக்கேன். நான் வந்து நாட்டுப்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் நான் எடுத்திருக்கேன். சீனி வந்து நமக்கு 10 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறையவோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸு. இது ஒரு 4 ட்ராப்ஸ் மட்டும் நம்ம போட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கூழாக ஆக்கிக்கலாம். பழம் வந்து நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. முதல்ல நம்ம அவ்வளோ பாலையும் இதில் ஊற்ற வேண்டாம், ஏன்னா நமக்கு வெளியில் அள்ளி தெரிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பழத்தை மட்டும் நல்லா கூழாக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பழம் நல்லா கூழாயிருச்சு. இப்போ நம்ம ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் இந்த வெனிலா எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்குவோம். நான் 8 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ 16 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலோ குறையாவோ சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்துக்குவோம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். இந்த பால் கூட நீங்கள் நல்லா ஆற வச்சு நல்லா குளிர்ந்த பிறகு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இப்போ இதை மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு கூழாக்கி எடுத்துக்குவோம். நல்லா கூழாக்கி எடுத்தாச்சு. இப்போது இதை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நம்ம போட்டு வச்சுக்குவோம். இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருவோம். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து குயிக் ஃப்ரீஸுன்னு இருக்குது. இதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். இப்போ நான் இதில் போடலை, ஸோ நான் அதை வந்து மினிமம்க்கு கொண்டு வர போகிறேன். மினிமமில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ மினிமமில் வச்சு ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம இதில் வச்சிடலாம். 8 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். நல்லா செட் ஆயிரும் நமக்கு ஐஸ்கிரீம். எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் நமக்கு ரெடி ஆகிருக்கும். இப்போ பார்த்துடலாம்.
ரொம்பவே சூப்பராக நம்மளோட பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.